சார் இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிகமாக பெண்கள் பாதுகாப்பு அது குறித்து பேசி தான் ஆட்சி பண்ணுறோம். ஆனால் தற்போது நரகத்தின் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல தான் இப்போ தற்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவை மாநகர அதற்குரிய நடவடிக்கை வேகமாக விரைவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் உடனடியாக அந்த நபரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் டிஜிபியை நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பது அது மட்டுமல்ல, மீண்டும் அதற்கான தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார். ஒவ்வொருடைய கருத்துக்கள் வேறு. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலமல்ல, நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். தேவையான போது அவர் அறிவிப்பார். இல்லை, மற்றவர்களைப் போல தினசரி அறிக்கை விடுவதோ விவாதிப்பதோ அவருடைய செயல்பாடுகள் இல்லை. எது தேவையோ மக்களுக்கு அந்த தேவைகளை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான பதிலை நம் மின்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவே போதும். சிறிய நிகழ்ச்சிகளெல்லாம் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே போல இந்த மதுபான கடைகள் தான் 10 ரூபா வாங்குறது, அதுக்கு மாதிரி ஒயிட் ஷாப் வந்து ஊழல் நடவடிக்கைலாம் நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஊழல் ஆட்சி போட்டுருக்காங்க. ஆனால் குறிப்பாக அதிகமாக பணங்கள் புறம்பக்கூடியது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த இல்லை, ஒரே ஒரு வரி உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான். ஆட்சி பொறுப்பேற்று குறுகிய காலம்தான் ஆகிறது. இது நீண்டகால கேள்வியை நீங்கள் கேட்பது சரியாக இருக்காது. உங்களுக்கே தெரியாத ஒன்றல்ல. ஒவ்வொரு அமைச்சரும் இப்போதுதான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். விரைந்த முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்குள்ளே இது போன்ற கேள்விகள் நீங்கள் பத்திரிகையாளர் கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது.